இது 1 கிலோ 2.5 லட்சமாங்க. பெப்பரு சூப்பரா இருக்குல்ல. அது மாதிரி ரோஸ்மெரியும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இங்கே விளைஞ்ச இந்த மாம்பழங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். நம்ம புது வீட்டுக்கு மொட்டை மாடி தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிகள் செலக்ட் பண்ண தான் வந்திருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. அங்கே சின்ன சின்ன செடிகள்லேருந்து பழங்களை நானே சுட்டு சாப்பிட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மிராக்கல் ஃப்ரூட்டாக. இதை சாப்பிட்டுட்டு எந்த கசப்பான புளிப்பான பழங்கள் சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்குமா. சரி ஒரு பாவக்காவை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காவை வந்து கடித்து சாப்பிட ஆரம்பித்தேன். உண்மையாகவே இது ரொம்ப 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 கசப்பான பாவக்காய். இதை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் பயம் இருந்தது, கசப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாப்பிட்டு பார்த்தோன்னே நம்பவே மாட்டீங்க, கேரட் மாதிரி இருந்ததுங்க. அது கசப்பு ஒன்று கூட எனக்கு தெரியல. ஸோ நானும் வந்து நல்லா கடிச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்ட் நம்பவே இல்லை, பொய் சொல்லாத அது இனிப்பாக தானே இருக்கிறேன், இந்தாங்க நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னா அவரால் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏதோ இனிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. நெக்ஸ்ட் அவரும் மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டோடனே ஆமாம் கசப்பே ஒன்றுமே தெரியல அப்படின்னாரு. இதான் அந்த மிராக்கல் ஃப்ரூட்டு. ஃபைனலாக செடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.